Okay. So hello, hi. ஸோ ஹலோ ஹாய். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். போன வாரம் நம்ம லைவுக்கு வர முடியல. ஸோ இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் ப்ராப்ளம் என்ன நீங்கள் கேட்கலாம். ஸோ ஹலோ ஹாய். உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஜென்ரலாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ பிசிஓடிக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டவுட்ஸு ஏதாவதும் டயட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, கலோரிஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்கின் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், ஸோ எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பீப்புள்ஸ் who have suffering from kidney stone, CKD problems, kidney disease, chronic, ஸோ இந்த மாதிரி சிகேடி ப்ராப்ளம்ஸ் உள்ள போய் ஏதாச்சும் இருக்குது, எனக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஆப்ஷனு, ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு காலையில் எந்திரிச்சோடனே வந்து முட்டி வலிக்கும், கால் குதிங்கால் வந்து ஊனும் போது ரொம்ப வலிக்கும். ஸோ இதெல்லாம் ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம். ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை எப்படி வந்து என்ன ஃபுட் எடுக்கலாம், ஸோ இது வந்து டயட்டில் வந்து சரி பண்ண முடியுமா, இல்லை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஏதோ டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுக்கணுமா, இல்லை டைரக்ட் கன்சல்ட் டாக்டர்கிட்ட வந்து போய் பார்க்கணுமா, எந்த மாதிரி கேஸ் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சேட்டில் சொல்லணும். ஸோ சொன்னால் தான் வந்து ஓகே இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் இங்கே வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ சம்மரில் வந்து எல்லாத்துக்கும் வந்து உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உடம்பு வந்து நிறைய சிம்டம்ஸ் கொடுக்கும். அதில் முக்கியமான சிம்டம்ஸ் வந்து நம்ம சும்மா உட்காந்துருப்போம், ஜஸ்ட் நார்மலாக எந்த வேலையுமே செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னா, ஸோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தெவிக்கும். ஸோ இந்த சென்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு அன்கான்சியஸாக தான் இந்த இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணால் தான் இந்த சிம்டம்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் உட்காந்து டெஸ்க்டாப்பே பார்த்துட்டு இருப்போம், எதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போம், அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம பாடி ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுவும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் நம்ம இருக்கும்போது தண்ணி ரொம்ப தவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்ற ஒன் ஆஃப் த சைன். ஸோ ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், உடம்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறது, ரொம்ப ஸ்வெட் அதிகமாக இருக்கிறது, வேர்க்கிறது. அண்ட் தென் தேர்டு வந்து இது நார்மலாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் டெய்லி. யூரின் வந்து மஞ்சள் கலராக போகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது, நிறைய ரீசன் இருக்குது. அதை வந்து காமனாக வந்து யூரின் மஞ்சள் கலரில் போச்சுன்னா ஒன்று நீ தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு உடம்புல ரொம்ப சூடு இருக்குது அப்படின்னா
யூரின் போகும்போது கொஞ்சம் எரிஞ்சு போகும். ஸோ அப்படின்றபோது இப்போ யூரின் வந்து எப்பலாம் எல்லோ கலர்ல போகுதோ, அப்பலாம் வந்து தண்ணி நம்ம நெறையா குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இப்போ ஜென்ரல் ஜென்ரலா பிரிஸ்கிரைப் பண்றது வந்து 25 டூ 30 எம்எல் பெர் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா, ஒரு 60 கேஜிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 1/2 லிட்டரு. அதாவது 2.400 ஸோ அந்த மாரி ரேஞ்சில தான் வரும். ஸோ ஆனா ஒருத்தவங்க ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் மாறும் இல்லையா? இப்போ வந்து நார்மல் பீப்பிள்ஸ், செடென்டரி பீப்பிள்ஸ், ஹெவியா ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கெல்லாம் மாறும். ஸோ இப்போ வந்து ஜிம்ல அதிகமா ஒர்க் அவுட் பண்றவங்க, அத்லெட் பெர்சன், ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கவங்கலாம் வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு 4 டூ 5 லிட்டர் வந்து தேவைப்படும்.